வைமன் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இப்போது நம்ம பார்க்கக்கூடிய இப்போ பார்க்க போகிற புக்கு வந்து தமிழ் மண் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணோடு மிகவும் நெருக்கமான தொடர்பை உடைய ஒரு சப்ஜெக்ட். தமிழ் மண் மட்டும் இல்லை, பொதுவாக பார்த்தோம்னா இந்தியா முழுவதுமே இந்த பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த பிரச்சனையை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது சாதியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. இப்போ அந்த சாதியம் என்று வரும்பொழுது அதை பல விஷயங்கள் இருக்குது. அதை வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பேசுவோம், படிநிலைகள், சாதிய படிநிலைகள் பற்றி பேசுவோம், கடுமையான ஒடுக்குமுறைகள், ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, மேட்டுக்குடி தாழ்ந்த குடி என்று சொல்வது, சேரி பகுதி என்று சொல்வது, அவர்களை படிக்க விடாமல் பண்ணுறது, ஊருக்குள்ளே வரவிடாமல் பண்ணுறது, இந்த மாதிரி ஏராளமான பிரச்சனைகளை வந்து அதோடு சேர்ந்து பார்க்குறோம். அது மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு 18ஆம் நூற்றாண்டு இறுதி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் பெண்களே வந்து படிக்கிறதற்கு அனுமதிக்கப்படவில்லை அப்படிங்கிற நிலைமை தான் வந்து இருந்திருக்கு. அப்போ அதுவும் சேர்ந்துருக்கு. அது பெண்களும் ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதே சமயத்தில் ஜாதிய படிநிலையில் கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதை வந்து நம்ம மனு தர்மம் என்று சொல்லக்கூடிய மனு தர்ம சாஸ்திரம் என்று கிடைக்கிது, அந்த புக்கு வந்து கிடைக்கிது. அதை வந்து அம்பேத்கர் வந்து பல இடங்களில் அவர் வந்து மேற்கோள் காட்டியிருக்கிறார். அது எந்த அளவுக்கு வந்து அவங்கள வந்து படிக்க விடாமல் தடுக்கிறது, அந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து திணிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம மனு தர்ம அந்த புக்கை எடுத்து டிரான்ஸ்லேஷன் படித்தோம்னாலே நமக்கெல்லாம் புரியும். ஸோ அவர்களை மட்டும் இல்லை, பெண்களும் அதே மாதிரி தான். பெண்கள் வந்து தன்னை ஒன்றும் அப்பாவை சார்ந்திருக்கணும், இல்லைன்னா ஹஸ்பண்டை சார்ந்திருக்கணும், இல்லைன்னா பையனை சார்ந்திருக்கணும். ஹஸ்பண்ட் இறந்து போனால் உடன்கட்டை ஏற வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க வந்து ஒரு இந்த வாழ்க்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பல இடங்களில் வந்து அந்த நார்மடி புடவை கட்டிட்டு அவங்க இருப்பாங்க. ஒரு சிறு அவங்க வந்து வயசுக்கு வரதுக்கு முன்னாடி கூட ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. இதெல்லாம் பழைய காலம். நான் சொல்கிறது இப்போ அந்த அளவுக்கு மோசம் இல்லை அப்படின்னா கூட பழைய காலங்களில் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அவர்கள் வந்து முழுக்க ஒதுக்கி வைக்கப்பட்டு இருப்பார்கள். அதில் வந்து ஒரு சில ஜாதிகளில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து மறுமணம் செய்து கொள்ளக்கூடிய உரிமை உண்டு. அவர்களை மாற்றி பட் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களே அவங்க வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்லுவாங்க. அந்த உரிமையோடு இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கிற இடங்களில் தாழ்ந்த ஜாதின்னு பேசிடுவாங்க. அப்போ உயர் ஜாதிங்கிற பல இடங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்க வந்து விலக்கி வைக்கப்பட்டிருப்பார்கள்ங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கும் படிக்க இயலாத, அவங்கள வந்து முழுமையாக அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய காலங்கள். ஸோ அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அப்போது ஒரு பக்கம் வந்து இந்த ஒடுக்குமுறைகள் நிகழும்போதே இன்னொரு பக்கம் அதுக்கு எதிரான போராட்டம் நடந்திருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளிருந்தும் வெளியிலிருந்தும் ஏராளமான பேர் வந்து அதுக்கு எதிராக போராடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து சேர்த்து தான் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பக்கம் வந்து மோசமாக இருக்குது. நம்ம வந்து அதை இல்லைன்னு சொல்லவே முடியாது. இன்னும் பல இடங்களில் வந்து குறுக்க வந்து சுவரை கட்டுறது, அவர்களை பல்வேறு விதமாக வந்து அவங்க இதில் டீ கடையில் உட்காந்துருக்காங்கிறதுக்காக வந்து அடித்து கொலை பண்ணுறது உட்பட பல விஷயங்கள் வந்து ஒரு ஊரையே வந்து போய் தாக்கி அழிப்பது, வீடுகளை குறிவைத்து தாக்குவது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஜாதியத்தில் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இதில் வந்து வெறும் இந்து மதம் மட்டுமா? இல்லை, அப்படிலாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்தவமும் உள்ளே நுழையும் போது ஜாதியத்தை உள்ளே இழுத்து கொண்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு என்ன சிக்கல் வருதுன்னா, அவங்க அந்த மாதிரி பிரிச்சிருந்தா தான் இவங்களால் வந்து அவங்க மதத்தை பறக்கமாக முடியுங்கிற சிக்கலும் அவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் ஒரு சில இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தனித்தனியாக கோயில் இருக்கும், தனித்தனியாக புதைக்கிற இடம் இருக்கும். அதுக்கு ஒரு போராட வேண்டியது. இப்போ வந்து தொடர் நிவேதிதா லூயிஸ் வந்து கிறிஸ்தவத்தில் ஜாதியம்னு ஒரு புக்கை எழுதிவிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது அது ஒரு பக்கம் போன்னு வச்சுக்கோங்க. அதனால் ஜாதியம் என்பது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு மதத்தோடு தான் நிற்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா இல்லை, பல இடங்களில் அது பரவி இருக்குங்கிறதே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த ஜாதியம் என்று வரும்பொழுது அதுக்கு எதிரான போராட்டங்கள். அப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு கடந்த 2 நூற்றாண்டுகளில் பார்த்திங்கன்னு சொன்னால்
நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கு. நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போனீங்கன்னு சொன்னால் அங்கே மகாத்மா ஃபூலேனுடைய போராட்டம், அம்பேத்கரனுடைய போராட்டம், அந்த மாதிரி பல போராட்டங்கள் வந்து மகாராஷ்டிராவில் நம்ம பார்க்க முடியும். கேரளாவில் பார்த்திங்கன்னா நாராயணகுருனுடைய போராட்டம் பார்க்கணும். அப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கா? தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட வரலாறுகளை தேடி எடுத்து அவற்றை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் பேராசிரியர் அருணன் அவர்கள் வந்து அந்த புத்தகத்தை வந்து பண்ணியிருக்காரு. தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம் 200 நூற்றாண்டு வரலாறு என்ற இந்த புத்தகம். இது வந்து ஒரு தொடராக வந்தது. அந்த தொடரை வந்து பிறகு வந்து புத்தகமாக மாற்றி அவர் வந்து புத்தகமாக வெளியிட்டார். எனக்கு பிடித்த புத்தகங்கள் நம்ம கணக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து அதில் ஒரு முக்கியமான இடத்தை பெறக்கூடிய இந்த புத்தகம். தமிழ்நாட்டில் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு வந்து பெரியார், நம்ம எல்லாருக்குமே நம்ம வந்து முதல்ல வந்து ஃபஸ்ட்டு வார்த்தை அதான் சொல்லுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பெரியார் வந்து ஜாதியத்தை எதிர்த்து போராடினார். அவர் வந்து பல இதை வந்து எடுத்து பேசினார் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம சொன்னோம். அப்போது பெரியார் மட்டும் பாரதியாரை பற்றி நம்ம பேசுவோம். மகாகவி பாரதியார் வந்து பல ஜாதியத்துக்கு எதிராக வந்து கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கிறார். மூடர்கள் என்று சொல்லியிருக்கிறார். பெண் கல்விக்காக குரல் கொடுத்திருக்கிறார். பெண்கள் வந்து மறுமணம் செய்து கொள்வதற்காக குரல் கொடுத்திருக்கிறார். அப்போ பல்வேறு போராட்டங்களை பலரும் வந்து செய்திருக்கிறார்கள். அப்போ இந்த பல்வேறு விஷயங்களையும் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கிற வேலை தான் வந்து அருணன் வந்து பண்ணியிருக்கிறார். அதில் வந்து முதல்ல நம்ம வந்து ஏற்கனவே சொல்ல மாதிரி நம்ம பெரியார் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம் இல்லையா? அப்போது வேறு என்ன நம்ம இருக்க பார்க்கும் பொழுது ஒரு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் வைகுண்ட சாமி இயக்கம், அதை பற்றி நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அவர் வந்து வைகுண்ட சாமி வந்து ஒரு அடையாளமாக தான் வச்சுருப்பாங்களே தவிர அவரை நேரடியாக வைக்க மாட்டாங்க. அந்த இயக்கம் இருந்திருக்கு. பிரம்ம சமாஜம் எதிராக போராடி இருக்கிறது. ராமலிங்க சுவாமித்தையும் நம்ம சொல்லுவோம். அவர் வந்து அருட்பா மருட்பா அந்த விஷயங்கள்லாம் அவர் வந்து ராமலிங்க சுவாமிகள் அவர் வந்து கடுமையாக வந்து அதுக்கு இது எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற இதை பற்றி அவர் வச்சு அவர் போராடி இருக்கிறார். அது மாதிரி வேதநாயகம் பிள்ளையை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் ஹிந்து இருக்கு இல்லையா? ஹிந்துனுடைய ஆரம்ப காலத்து ஆசிரியராக இருந்தவர் வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர். அந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் வந்து அந்த எல்லோரும் ஈக்குவலுங்கிறத வச்சுட்டு அவர் வந்து கடுமையாக போராடி இருக்கார். அவர் போராடினது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கையிலேயே வந்து அவர் வந்து அதை கடைப்பிடிக்கிறார். அதாவது அவருடைய பெண் வந்து 12 வயசுலேயே வந்து அந்த பொண்ணு வந்து விதவை ஆகிடுறாங்க. 12 வயசுன்னு பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை. ஆனால் ஹஸ்பண்ட் இறந்து போயாச்சுன்னா வாழ்க்கை பூரா அவங்க வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கணுங்கிற இதை மீறி அடுத்த வருஷமே வந்து அவர் வந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணை வந்து படிக்க வச்சு எல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போது அவர் இப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து ஜாதியை விட்டு விளக்கம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் எதுக்கும் கவலையே இல்லை, போங்கடான்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அப்போ அவருடைய அந்த மாதிரி அந்த அவருடைய சுப்பிரமணியரை பற்றின ஒரு விஷயம். அது மாதிரி தியாசபிகல் சொசைட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த தியாசபிகல் சொசைட்டி என்ன பண்ணிச்சு, அயோத்திதாச பண்டிதரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அயோத்திதாச பண்டிதர் அந்த காலத்தில் ஒரு பெரிய சுதந்திர போராட்டத்தில் இருந்த அந்த பீரியடில் இருந்தவர். அவர் அயோத்திதாச பண்டிதரும் சரி, ரெட்டமலை சீனிவாசனும் சரி. ரெட்டமலை சீனிவாசன் வந்து அம்பேத்கருடைய அந்த வட்டமேசை மாநாட்டுக்கே போயிட்டு வந்தவர். ஸோ அவர்கள் வந்து என்ன மாதிரிலாம் வந்து போராட்டங்களை நடத்தியிருக்கிறாங்க. நம்ம அந்த காலத்தில் வந்து நாடார்கள் வந்து கடுமையான அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஆலய நுழைவு போராட்டமாக இருந்தாலும் அவர்களுடைய அந்த மேல் தோல் சீலை போராட்டம், இந்த மாதிரி பல்வேறு போராட்டங்கள் வந்து அவங்க. இதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகாகவி பாரதியினுடைய அவருடைய போராட்டங்கள், அவர் என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார். மாதர் விடுதலை அப்படின்னு சொல்லி அவரை வந்து 10 அம்ச திட்டமே வச்சுருந்துருக்குறாங்க. இப்போ நீதி கட்சியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நீதி கட்சி நம்ம ஆக்சுவலாக நீதி கட்சி இது இல்லை, அது வந்து வேறு ஒரு பேரில் ஆரம்பித்தது. ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு சொல்லி அவங்க ஜஸ்டிஸுங்கிற ஒரு பத்திரிகை நடத்தினால ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அவங்க பேர் வந்தாங்க. அப்போ அவர்களும் வந்து பெண்களுக்கு ஸ்கூல் வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை கொண்டு வருவதன் மூலமாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் வந்து ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வருங்கிறது வந்து முக்கியமான வேலையை வந்து நீதி கட்சியும் பெரியாரும் செய்திருக்கிறார். பெரியார் வந்து பல போராட்டங்களை வந்து அவங்களுக்காக பெண்களுக்காக நடத்தியிருக்கிறார். சுயமரியாதை இயக்கம் பெரியார் ஆரம்பித்தது தான் சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கமும் ஏராளமான
விஷயங்களை செய்து அவங்க மாதர் விடுதலைக்காகவே அவங்க நிறைய விஷயங்களை வந்து அவங்க செஞ்சாங்க. அப்புறம் சிங்கார வேலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பல பேருக்கு சிங்கார வேலையே தெரியாது. இப்போ இந்த இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு ஸ்கூல் இருக்குது, கிறிஸ்டியன் ஸ்கூல், லேடி அந்த ஸ்கூல் அந்த இதில் பீச்சில் இருக்குது. அது வந்து சிங்காரவேலருடைய வீட்டை வந்து இங்கிலீஷ்காரன் பிடிச்சிக்கிட்டது அந்த இடம். ஆனால் அவன் வந்து அவனை ஸ்கூலாக மாற்றிக்கிட்டான். அப்படிப்பட்ட சிங்காரவேலர் வந்து சுயமரியாதை இயக்கத்திலையும் சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார். பின்னர் வந்து இந்தியாவினுடைய முதல் கம்யூனிஸ்டாகவும் தன்னை அறிவித்து கொண்டவர் வந்து சிங்காரவேலர். அவர் வந்து அவர் வந்து இந்த கார்பரேஷன்லேயும் அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான போராட்டத்தை நடத்தியிருக்கிறாரு. நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த மதிய உணவு வேலை சாப்பாடு, இதுக்கெல்லாம் அவரும் வந்து முக்கியமான பங்கை வந்து ஆற்றியிருக்கிறார். அப்போது இது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குது, ஜாதிய எதிர்ப்பில் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் உண்டு. ஆனால் காந்தியும் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, காந்தி வர்ணாசிரம தர்மத்தை நம்பினார். ஆனால் அதே சமயத்தில் வந்து ஜாதிய ஏற்றத்தாழ்வை எதிர்த்தார். அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, அதுதானே காரணமே, அதை நம்பிக்கிட்டு எப்படி எதிர்க்க முடியுங்கிற கேள்வி கேட்டார். ஆனால் இவர் வந்து உண்மையாக காந்தி வந்து அதுக்கு எதிராக போராடினார்னு இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. அதே மாதிரி ஆலய நுழைவு போராட்டங்கள்லாம் அவர் கொடுத்த காலில் தான் வந்து அதெல்லாம் வந்தது. அதே மாதிரி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் ரேகை சட்டம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஒவ்வொரு தாழ்த்தப்பட்ட ஒரு சில ஜாதியினரை வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, குற்ற பரம்பரைன்னு சொல்லிட்டாங்க. அந்த குற்றப்பரம்பரையினர் டெய்லி நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு வந்து அந்த இதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடணும், திரும்ப காலையில் தான் போகணும். அவங்களுடைய நிலைமை பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். அவங்க பொழப்பையே காலி பண்ணாங்க. இதை எதிர்த்து முத்துராமலிங்க தேவர் போராடினார். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அவங்க போராடி தான் வந்து கடைசியில் பின்னாடி வந்து அதுலேருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அதே மாதிரி வந்து இந்து திருமண சட்டத்தில் பெண்களுக்கு வந்து எந்த விதமான இதுவும் இல்லை, உரிமை இல்லாமல் இருந்தது. அம்பேத்கர் வந்து ஒரு ஸ்டேஜில் அது சீர்திருத்தணும்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் முடியலன்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த சட்ட அமைச்சரே வேண்டான்ட்டு வெளியில் போனார். ஆனால் பின்னாடி வந்து அவர் என்ன நினச்சாரோ அது இப்போ தான் நடந்திருக்கு. ஆனால் அவர் எவ்வளவு முற்போக்காக யோசிச்சிருக்கார் பாருங்கள். இந்திய நாடு விடுதலையும் போதே அவர் வந்து அதை பற்றி யோசிச்சிருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு முற்போக்கான ஏராளமான போராட்டங்கள், ஏராளமானவருடைய முயற்சிகள், இதையெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி வந்து ஏதோ கொஞ்சம் வந்திருக்கு. நான் இன்னும் முழுமையாக தீர்ந்து விட்டதை நம்ம சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியல. அது வந்து ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணால் க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுடுறாங்க. அதே மாதிரி கயிறை கட்டி இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வருது. அவங்க அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக கயிறை வந்து கலராக கயிறை கட்டி விடுறது. அவர்கள் வந்து பல்வேறு விதமாக வந்து அவர்களை வந்து இப்போ ஒரு ஸ்கூல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்ஸ் கழுவி விடுறதுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குழந்தைகளை ஒரு சில ஸ்கூல்ஸில் டாய்லெட் கழுவி விட சொல்கிறதாலாம் வந்து நமக்கு ஒரு சில சம்பவங்கள் நம்ம காதுக்கு வருது. அப்போ ஏராளமான விஷயங்கள் வந்து இன்னும் நடந்துகிட்ருக்கு. இன்னும் ஒரு சில இடங்களில், முக்கியமான இடங்களில் கூட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு கொடுக்கணும்னு சொன்னாக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து எந்த ஊருன்னு கேட்டு அந்த ஊரை வச்சு வந்து அவங்க எந்த ஜாதின்னு கண்டுபிடிச்சிட்றாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதின்னு சொன்னீங்கன்னா அவங்க சொந்த ஜாதியாக இருந்தால் தான் கொடுப்பாங்க. அதை விட இன்னொரு பெட்டர் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜான்னு கேட்குறது. இப்போ நான்வெஜ்னால் நம்மால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றது. இந்த மாதிரி பல்வேறு விதமான ஜாதிய ஒடுக்குமுறைகளும் அடக்குமுறைகளும் ஏராளமாக ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தாலும் அதுக்கு எதிரான இயக்கங்களும் அதுக்கு எதிரான போராட்டங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை 2 நூற்றாண்டுகளாக யார் செய்தார்கள், எப்படிலாம் செய்தார்கள் என்கிற ஒரு ஆவணப்படுத்தலை நமக்கு ஒரு அருமையான ஒரு புத்தகமாக அருணன் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை படிக்கும்போது நமக்கு நம்ம இன்னும் போராடணும் அப்படிங்கிற உத்வேகம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்படிப்பட்ட உத்வேகம் தரக்கூடிய இந்த புத்தகத்தை வெளியிட்டிருப்பது பாரதி புத்தகாலயம். அதுவும் வந்து தேனாம்பேட்டில் தான் இருக்குது. நீங்களாம் கண்டிப்பாக வந்து இப்படிப்பட்ட புத்தகங்களை வாங்கி படித்து மேலும் ஜாதியத்துக்கு எதிராகவும் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நாம் பணிதிரண்டு நிற்க வேண்டும். அதற்கு இந்த புத்தகங்கள் உதவும் என்று கூறி உங்களை படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.